அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 7வது பாடமாக இருக்க இலக்கணம் பார்த்துட்ருக்கோம். இலக்கணத்தில் யாப்பருங்கலக்காரிகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3வது இயலான ஒலிபியல் பற்றி பார்க்க போகலாம். ஒலிபியல் அப்படிங்கிறது உறுப்பியல் செய்யுளியல் இது ரெண்டுலேயும் கூறப்படாத பகுதிகளை ஒலிபியலில் கூறியிருப்பாங்க. அதனால இதுக்கு ஒலிபியல்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பியல் செய்யுளியல் என்னும் இரு இயல்களிலும் கூறப்படாமல் எஞ்சி நின்ற செய்திகளை கூறுவதால் இவ்வியல் ஒலிபியல் என காரண பெயர் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இதனை எச்சவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலிபியல் அப்படின்னு இல்லாமல் எச்சவியல் அப்படின்னு சொன்னாலும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வியலில் கூறப்படும் செய்திகளை 2ஆக பகுத்து காணலாம். இந்த இயலில் மொத்தம் 9 காரிகை கொடுத்துருப்பாங்க. அந்த 9 காரிகையை 2ஆக பகுத்து கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவதாக இருப்பது எழுத்து முதல் பாவினம் நீராக கூறப்பட்ட விதிகளுக்கு விளக்காகவும் விளக்கமாகவும் கூறப்படும் செய்திகள். நம்ம இப்போ உறுப்பியலில் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை பார்த்தோம். அடுத்தது செய்யுளியலில் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா இதெல்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்த இந்த எழுத்துலேருந்து பாவினம் வரையும் சொல்லப்பட்ட விதிகளுக்கு விளக்காகவும் அதில் கூறப்பட்ட விதிகளில் ஒரு சில விதிகள் இப்படி மாறி கூட இருக்கலாம் அப்படின்னும் அதற்கான விளக்கத்தையும் தான் இந்த ஒலிபியலில் கூறியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பகுதியாகவும், 2ஆவதாக முன்பு எடுத்து கூறப்படாதனவாய் அமைந்த விகாரம் முதலாகிய யாப்புறுப்புகள். இப்போ நம்ம பார்த்தா அந்த உறுப்பியல் செயலியலில் கூறப்படாமல் இருக்கிற விகாரம் முதலாகிய யாப்புறுப்புகள் பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இதை 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒலிபியலில் ஆல்ரெடி பார்த்ததையே அதுக்கு விளக்காக இருக்கிற விதிகளை பற்றியும் இதுவரைக்கும் உறுப்பியலில் செயலியலில் கூறப்படாத விதிகள் பற்றியும் தான் இதில் பார்க்க போகிறோம். இதனால் இது ஒலிபியல்னு சொல்கிறாங்க, எச்சவியல்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எழுத்துக்களுக்குரிய ஒலிபிலக்கணம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பார்க்குறது எழுத்துக்களுக்குரிய ஒலிபிலக்கணம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்களில் இயல்புகள் உறுப்பியலில் சொல்லியிருக்காங்க. அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம உறுப்பியலில் பார்த்தோம். அதுக்கு அந்த எழுத்துக்களுக்கு சிலவற்றிற்குரிய ஒலிபிலக்கணம் 2 காரிகையில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா பாக்களின் ஓசைக்கு அடிப்படையாய் அமைவன அப்பாக்களுக்குரிய சீரும் தலையும். இப்போ வெண்பா, ஆசிரியப்பா இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படை எதுனா அதோட சீரு. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர் வருது இல்லையா, அதுவும் தலை, நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை. இதுதான் ஒரு பாக்களோட ஒரு பாவிற்கான அடிப்படையாக அமைகிற ஓசைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏதோ ஒரு இடத்துல சிதைவுபடும். அப்படி ஒரு வேளை சிதைவு பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல செய்யுளுக்குரிய ஓசை மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செய்யுளுக்குரிய அடிப்படையானது சீரும் தலையும். அது ஏதோ ஒரு இடத்துல சிதைவு பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஓசை மாறுபடும். அந்த இடத்துல அந்த ஓசை மாறுபடுற இடத்துல சார்பெழுத்துக்களாக இருக்கிற குற்றியல் லிகரம், குற்றியல் உகரம், உயிரெழப்படை இது 3ம் பார்த்தோன்னா அழகு பெறும் எழுத்துக்களாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றியல் லிகரம், குற்றியல் உகரம், உயிரெழப்படை இது 3ம் அழகு பெறும் எழுத்துக்களாக கொல்லப்பட மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யுளில் ஓசை மாறுபட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல குற்றியல் லிகரம், குற்றியல் உகரம், உயிரெழப்படை இது 3ம் அழகு பெற எழுத்துக்களாக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது அரை மாத்திரை பெறும் குற்றியல் லிகரமும் குற்றியல் உகரமும் மெய்யெழுத்துக்களைப் போல அழகு பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குற்றியல் லிகரத்துக்கும் குற்றியல் உகரத்துக்கான மாத்திரை எத்தனைனா அரை மாத்திரை. அந்த அரை மாத்திரையை விடுத்து மெய்யெழுத்துக்கள் மாதிரி அழகு பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ நம்ம நேர் பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல மெய்யெழுத்துக்கு கால் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இல் அப்படி தனியாக பிரிக்க மாட்டோம். கால் அது நேர் அப்படி பிரிப்போம். அப்போ அந்த இல் அப்படிங்கிற எழுத்துக்கு அந்த இடத்துல மாத்திரை கிடையாது. காக்குரிய 2 மாத்திரை மட்டும்தான் இருக்கும், இல்லுக்கான மாத்திரை கிடையாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல சீரும் தலையும் சிதைந்துச்சு அப்படின்னா குற்றியல் லிகரம், குற்றியல் உகரம், உயிரெழப்படை இது 3க்கும் மாத்திரை கிடையாது. மெய்யெழுத்து மாதிரியே அதுவும் அழகு பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழப்படையில் அளபெடுத்து நிற்கும் இனவெழுத்து தனக்கென மாத்திரை பெறாது.
அதற்கான உயிரெழுபடையில் அளபெடுத்து நிற்கிற அந்த இணை எழுத்து இருக்கு இல்லையா, நெடிலான குறிலா இணை எழுத்து, அது அதுக்கான மாத்திரையை பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே குழலினி தியாலினி அப்படிங்கிறத இங்கே இருக்க குற்றியல் இகரத்தில் தீ அப்படிங்கிறது வந்து இத்தா அந்த இடத்துல மாத்திரை பெறாமல் மெய்யெழுத்து மாதிரி ஆயிடுச்சு, குழலினி தியாலினி அப்படின்னு. அடுத்தது கொன்று கோடு நீடு அப்படிங்கிறதுல இங்கே இறுதியில் வர குற்றியலுகரம் ரூ டு டு இது எல்லாமே மாத்திரை பெறாமல் கோனியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நூறோ ஓ நூ அப்படிங்கிறதுல ஓ நூறோ ஓ இற்கூட்டல் ஓ தான் வந்துட்டு இங்கே ரோவாக வந்திருக்கும். அப்போ ஓவோட இணை எழுத்து குறில் ஓ, இந்த இடத்துல இதற்கான மாத்திரை இல்லை, அதனால அந்த லெட்டரையே எடுத்துட்டாங்க. நூறோ இங்கே வர்ற ஓங்கிற எழுத்து வந்துட்டு இங்கே இல்லை, அதுதான் சொல்லியிருக்காங்க. குழலினி தியாலினி அப்படிங்கிறதுல குற்றியல் இகரத்துக்கான தீ அப்படிங்கிற எழுத்தில் இருக்கிற இகரத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஓசை சீர்கெட்டு வந்தனால, சிதைவுபட்டு வந்தனால அந்த எழுத்து எடுத்துட்டாங்க. மெய்யெழுத்து மாதிரி அதுக்கும் மாத்திரை கிடையாது. அடுத்தது குற்றியல் உகரத்தில் கொன்று கோடு நீடு, இதில் வர ரூ டூ டூ மூன்று வந்து குற்றியல் உகரம், அதனால இந்த இடத்துல சிதைவு பட்டனால இதற்கான மாத்திரை கிடையாது. அதே மாதிரி நூறோ ஓ அப்படிங்கிறதுல அந்த இணை எழுத்து ஓக்கான மாத்திரை இங்கே கிடையாதுங்கிறனால அந்த எழுத்தை எடுத்துட்டாங்க. இதில் குற்றியலிகரம் குற்றியலுகரம் உயிரெழப்படை மூன்றும் அழகு பெறவில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐகாரம். ஐகாரம் குறுகி ஒன்றரை மாத்திரையாய் ஒலிக்கின்ற இடங்களில் ஒரு மாத்திரை உடைய எழுத்தாக தான் கணக்கிட பெறும். குற்றெழுத்தை போல தான் அது கணக்கிட பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐகாரம் அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரையாகவும் இடையில் ஒரு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தனியாக வரும்போது மட்டும்தான் அது இரண்டு மாத்திரை பெற்று வரும். இந்த இடத்துல அன்னையான் அப்படிங்கிற இடத்துல இது குறில் எழுத்தாக எடுத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறது ஒரு சீராக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது நை ஐ அப்படிங்கிறது ரெண்டையுமே குறில் எழுத்தாக பிரித்து இங்கே ஐகார குறுக்கம் வந்திருக்கனால நை ஐ அப்படிங்கிறது இப்போ நெடில் எழுத்தாக நம்ம கணக்கிட்டோன்னா இதை நை ஐரையும் ரெண்டு சீராக பிரிச்சிருக்கணும். ஆனால் இங்கே குறில் எழுத்தாக கணக்கிட்டனால நை ஐ அப்படிங்கிறத ஒரு மாத்திரை அளவாக வச்சு ரெண்டையும் ஒட்டுக்காக பிரிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே கூறியிருக்காங்க. அன்னையான் அப்படிங்கிறது நையை யான் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஒரு மாத்திரை அளவில். அடுத்தது ஒற்றளபடையில் இரண்டாய் எழுத பெறும் ஒற்றெழுத்துக்கள் இரண்டு நூல் முன்னிற்பது அரை மாத்திரை பெறும் பின்னிற்கும் எழுத்து ஒரு மாத்திரை அளவுடைய குற்றெழுத்தை போல அழகிட பெறும். இந்த இடத்துல ஒற்றளபடை வருது. முன்னாடி பார்த்தது உயிரெழபடை, அந்த எழுத்துக்கான மாத்திரையே அந்த இடத்துல இருக்காது. நூறோ ஓ அப்படிங்கிற இடத்துல அந்த ஓக்கான மாத்திரை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டாங்க. இங்கே ஒற்றளபடை எடுத்துக்கும்போது ரெண்டு எழுத்துக்கள் வருது, ரெண்டு மெய்யெழுத்துக்கள் வருது. அப்போ அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ரெண்டாவது வர மெய்யெழுத்தை ஒரு மாத்திரை அளவுடையதாக பிரிச்சிருக்காங்க. கண் கருவிலை அப்படிங்கிறதுல காவை அடுத்து வர மெய்யெழுத்துக்கு வந்து நம்ம எப்பயுமே சீர்பிரிக்கும் போது மெய்யெழுத்துக்கு மாத்திரை கிடையாது அப்படிங்கிற கண் அப்படிங்கிறது ஒரு நேர் எழுத்தாகவும், இரண்டாவதாக வந்திருக்கிறது ஒற்றளபடை அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்து அது ஒரு நேராகவும் இங்கே பிரிச்சிருக்காங்க. அதான் கண்ணை வந்து கண் பார் இன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஏன்னா சீர்பிரிக்கும் போது முதல்ல வர மெய்யெழுத்துக்கு மாத்திரை கிடையாது. அப்போ மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு நேர் எழுத்து. அடுத்தது திருப்பியும் இன்னொரு இருக்குது, அதை வந்து குறில் எழுத்தாக அழகிடணும். அப்படிங்கிறப்ப ஒரே ஒரு குறில் எழுத்து வந்தால் அதுவும் நேரோட சேர்ந்தது அப்படிங்கிறனால இது நேர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது எக்கிலங்கியா அப்படிங்கிறதுல அதே மாதிரி தான் எக்கு ஆயுத எழுத்துக்கும் சீர்பிரிக்கும் போது மாத்திரை கிடையாது. அப்படிங்கிறப்ப ஏவை மட்டும் எடுத்து ஒரு நேராகவும் ஒற்றளபடையில் வர இரண்டாவதாக வர எழுத்தை குறில் எழுத்தாக கணக்கிட்டால் அதுக்கு ஒரு நேர் போட்டிருக்காங்க. இதான் வந்து இந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. அடுத்தது சீரும் தலையும் சிதையாத இடங்களில் குற்றியல் இகரம் குற்றியலுகரம் உயிரெழப்படை ஆகிய மூன்றும் எழுத்துக்களாக அழகிட பெறுவனாம். இப்போ நம்ம பார்த்தோம், சீரும் தலையும் சிதஞ்சா மட்டும்தான் குற்றியலிகரம் குற்றியலகரம் உயிரெழப்படை மூன்றும் அழகிட பெறாது. ஆனால் சிதையாத இடங்களில் கண்டிப்பாக குற்றியலிகரம் குற்றியலகரம் உயிரெழப்படை வந்து அதோடைய எழுத்துக்களை அழகிட பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வந்தினி அப்படிங்கிறப்ப இங்கே சீரும் தலையும் கெடாதனால குற்றியலுகரம் அழகு பெற்றது. முந்தியாய் அப்படிங்கிறதுல குற்றியலிகரம் அழகு பெற்றது. உப்போ ஓ அப்படிங்கிறதுல ஓக்கு ஒரு மாத்திரை கொடுத்து அதுவும் அழகு பெற்றது.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எழுத்துக்களின் புறநிலை. எழுத்துக்களை வந்து அழகு பெறது பெறாததுன்னு பிரித்தோம். இப்போ சீரும் தலையும் கெட்டு வந்துச்சுன்னா அங்கே அழகு பெறாது, சீரும் தலையும் கெடாமல் வந்துச்சுன்னா அது அந்த இடத்துல அழகு பெறும் அப்படின்னு பார்த்ததும். அதை தான் காரிகை 36ல் சீரும் தலையும் சிறையின் சிறிய ஈவு அளபோடு ஆறும் அறிவர் அழகு பெறாமை ஐகாரம் நைவேல் ஒரும் குறியியல் ஒற்றலபாய் விடின் ஓர் அழகாம் வாரும் வடமும் திகழும் முகில்மலை வாழ்நுதலே. அப்படின்னா சீரும் தலையும் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஈனா குச்சியலுகிரம், ஊனா குச்சியலுகிரம், அளபெடைனா உயிரளபடை, இது வந்து அழகு பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐகாரம் நைவேல் ஓரும் குறில் இயல். ஐகாரம் வந்துட்டு தொடர்ச்சியாக வரும்போது அந்த இடத்துல குறில் எழுத்துக்கான மாத்திரையை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐகாரம் குறுகின்ற இடத்துல வந்து குற்றெழுத்தாக அழகிட பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றெழுத்தாக எடுக்கும்போது அது ஒரு மாத்திரையாக தான் வச்சுக்குவாங்க, ஒன்றரை மாத்திரையாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒற்றலபடையில் ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும் போது இரண்டாவதாக வர ஒற்று வந்து ஒரு மாத்திரை குறிலுக்கான மாத்திரையை கொடுப்பாங்க. அதுதான் இங்கே ஐகாரம் வந்து ஓரும் குறிலியல். ஐகாரம் குறுகும்போது ஒரு குறிலுக்கான மாத்திரையை பெறும். அடுத்ததும் ஒற்றலபாய் விடின் ஓர் அழகாம். ஒற்றலபடையிலே இரண்டாவதாக வர எழுத்து குறில் எழுத்துக்கான ஒரு மாத்திரையை பெறும் அப்படிங்கிறத இந்த நூற்பா சொல்கிறது. சீரும் தலையும் சிறையின் சிறிய ஈவு அளபோடு ஆறும் அறிவர் அழகு பெறாமை ஐகாரம் நைவேல் ஒரும் குறிலியல் ஒற்றலபாய் விடின் ஓரழகாம் வாரும் வடமும் திகழும் முகில்மலை வாழ்நுதலே. அடுத்தது நாம் பார்க்க போகிறது விட்டிசை. விட்டிசைனா என்ன அப்படின்னா எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று ஒலிக்கிறது தான் சொல். அப்படி தொடர்ச்சியாக நிற்கும்போது அந்த எழுத்துக்கள் வந்து தொடர்ச்சி இல்லாமல் ஒலிச்சிச்சு அப்படின்னா அதுதான் விட்டிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லில் ஒரு சொல்ல நிற்கிற ஒரு எழுத்து பிற எழுத்துக்களோட தொடர்பு இன்றி வேறுபட்டு தனியாக ஒலிக்குது அப்படின்னா அதுதான் விட்டிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அடியில் வார்த்தைகள் இருக்கும்போது ஒரு எழுத்து பிற எழுத்து கூட தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு, அது தனியாக ஒலிக்குது அப்படின்னா அதுதான் விட்டிசை. எழுத்துக்கள் தொடர்ந்து ஒலிச்சிச்சுன்னா சொல், தொடர்பின்றி ஒலிச்சிச்சுன்னா அதுதான் விட்டிசை. அவ்வாறு விட்டிசைக்கின்ற இடங்களில் மட்டுமே குற்றெழுத்து தனித்து நேரசையாக கொள்ளப்படும். பிற இடங்களில் பின்னிற்கும் குறிலோடும் நெடிலோடும் சேர்த்து நிறையசையாகவே கொள்ளப்படும். இங்கே எடுத்துக்காட்டு ஆ இழந்தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டினியூவாக சொல்ல போகிறதுல ஆ அப்படின்னு பிரித்து தான் சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப அது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தனித்தனியாக சொல்கிறனால அது விட்டிசை அப்படின்னு எடுத்துட்டு தனியாக நம்ம வந்து மாத்திரை கொடுக்குறோம். இப்போ ஆ அப்படி தனித்தனியாக பிரித்து இது நேர் ஆ ஒரு நேர் தனித்தனியாக எடுத்து அதை நேராக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் விட்டிசை. ஆ உ அரியான் அப்படின்னா அது ஒரே சொல்லாக இருந்தாலும் ஆனால் தனித்தனியாக சொல்கிறனால அதை தனித்தனி சீராக பிரித்து நேர் தேமா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுதான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஆ இழந்தான், ஆ உ அரியான் அப்படிங்கிறது ஆவ தனியாகவும் ஊவ தனியாகவும் சீர்பிரித்து நேர் தேமா எழுதியிருக்காங்க. இவ்விட்டிசை மொழி முதல் இடை கடை எனும் 3 இடங்கள்ல அமையும். விட்டிசை அப்படிங்கிறது மொழி முதல்ல ஒரு சொல்லோட முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விட்டிசை அப்படிங்கிறது குறிப்பு, ஏவல், தற்சுட்டு, வினா, சுட்டு எனும் 5 பொருண்மையிலும் வரும். விட்டிசை அப்படிங்கிறது குறிப்பு, ஏவல், தற்சுட்டு, வினா, சுட்டு எனும் 5 பொருண்மையிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றெழுத்தோடு சேர்ந்து வரும் நெட்டெழுத்து அளபெலும் அவ்விடத்து குறிலோடு நெடிலை சேர்த்து நிறையசையாக கொள்ள வேண்டும். ஒருவேளை அது விட்டிசையாக இல்லாமல் இருந்துச்சுன்னா குறில் எழுத்து அடுத்து ஒரு நெடில் எழுத்து வந்துச்சுன்னா அது ரெண்டையும் சேர்த்து நெடில் எழுத்தை நிறையசையாக வச்சுக்கணும். அளபெடையாக பின்வரும் இனவெழுத்தை தனியாசையாக்க வேண்டும். அவ்வெழுத்தை மேல்வரும் குறிலோடோ நெடிலோடோ இணைத்து நிறையசையாக அழகிடக்கூடாது. ஒருவேளை அளபெடையாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா தனியாக தான் பிரிக்கணும். அதோட இணை எழுத்தாக இருந்தாலும் இங்கே எடுத்துக்காட்டுக்கு அலா அல் இது வந்து அளபெடையாக வந்திருக்கு. இந்த இடத்துல லா ஆ 2 ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அது 3ஐயும் ஒட்டுக்கா பிரிக்கக்கூடாது. அலா தனியாக அது தனியாக தான் சீர் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலா ஆ நீன் அப்படிங்கிறது எலா அப்படிங்கிறது தனியாகவும் அதோட இணை எழுத்து ஆவை ஆ தனியாகவும் நீ தனியாக நின் அப்படிங்கிறது தனியாகவும் தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
முதல் இதில் அலா அல் அப்படின்னும், ரெண்டாவது இதில் எலா ஆ நின் அப்படின்னு ஏன் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அலா ஆக்கு அப்புறம் வர இல்லுக்கு வந்து சீர்பிரிக்கும் போது அது ஒரு எழுத்தாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், அதுக்கு மாத்திரை கிடையாது அப்படின்னு சொல்கிறனால அந்த இடத்துல அல் அப்படின்னு பிரிச்சிட்டாங்க. அதுவே ஆ நீ இன் அப்படின்னு வரும்போது ஆ நீ அப்படி 2 குறில் தானே வருது, அப்போ ஒட்டுக்கா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடாது. ஏன்னா அளபெடுக்கும் போது அந்த இணை எழுத்தை வந்து தனியாக தான் பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்ட விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலா ஆ நின் அப்படிங்கிறது எலா அதோட இணை எழுத்தை ஆவை தனியாக மட்டும்தான் பிரிக்கணும், பக்கத்தில் இருக்க நீ குறில் அப்படிங்கிறனால ரெண்டையும் சேர்த்து பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் கூறப்பட்ட விதி. இங்கே பாருங்கள், எலா ஆ நீன் என பிரித்து அசை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் கூறப்பட்ட விதி. இதற்கான காரிகை 37 என்ன சொல்லுதுன்னா, விட்டிசைத்த அல்லால் முதற்கண் தனிக்குறில் நேரசை என்று ஒட்டப்படாது, அதற்கு உண்ணான் உதாரணம். அப்படின்னா ஒரு சொல் வந்து விட்டிசைக்கும் போது, அதாவது ஒரு சொல்லோட தொடர்ச்சி இல்லாமல் இருக்கும்போது அதை தனி அசையாக தான் எடுத்துக்கணும். தனி அசையாக எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது குறில் எழுத்தாக வரும்போது அது தனியாக நேரசை அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணம் வந்து உண்ணான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓசை குன்றா நெட்டலபாய் விடின் நேர் நிறையோடு நேரசையாம் இட்டதினால் குறில் சேரின் இலக்கியம் ஏற்சிதைவே. அப்படின்னா இப்போ அளபெடை வருது அப்படின்னா அதோட இணை எழுத்தை தனியாக தான் நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் ஏர் சிதைவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அசைக்கு புறநடைக்கான காரிகை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சீர்தலைகளுக்குரிய ஒலிபிலக்கண கருத்துக்கள். சீர்தலைகளுக்குரிய ஒலிபிலக்கண கருத்துக்கள் பாக்களுக்குரிய ஓசையை தருவனவாய் அமைவன சீரும் தலைகளும் ஆகும். ஒரு செய்யுளுக்கு ஓசையை தர்றதா அமையது எதுன்னு பார்த்தோன்னா சீரும் தலையும். அப்பாக்களுக்குரிய ஓசையை தரும் தலைகளையும் சீர்களையும் அந்தந்த பாக்களின் பெயரால் அழைப்பர். ஆயினும் அவை பிற பாக்களிலும் சிறுபான்மை இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெண்பாவுக்கு வர வந்து இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்னா அது வந்து ஆசிரியப்பாலையும் வரலாம், அஞ்சிப்பாலையும் வரலாம். இந்த மாதிரி மாறி மாறி வர்றது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாதிரி மாறி மாறி கூட இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்களுக்குரிய ஓசையை தருவனவாய் அமைவன சீரும் தலையும். அந்த பாக்களுக்குரிய ஓசையை தரும் தலைகளையும் சீர்களையும் அந்த பாக்களோட பேரால அழைப்பாங்க. ஆயினும் அவை பிற பாக்களிலும் சிறுபான்மை இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேமா முதலான ஈரசைச்சீர் 4 ஆசிரியப்பாவிற்குரிய ஓசையை தருவன. தேமா புலிமா கருவிலம் கூவிலம் இது 4 ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தேமா புலிமா அப்படிங்கிறது நேரீற்று இயற்சீராகிய மாச்சீரினும் கலிப்பாவினுள் இடம்பெறுதல் இல்லை. தேமா புலிமா அப்படிங்கிற 2 மட்டும் கலிப்பாவில் இடம்பெறாது, ஆனால் கருவிலம் கூவிலம் இடம்பெறும் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்பட்ட கருத்து. மற்ற பாக்களுக்குள்ளே சிறுபான்மை இடம்பெறும் சொன்னாங்க இல்லையா, ஓசையை தர தலைகள் வந்துட்டு அந்தந்த பாக்களோட பேரால் அழைப்பாங்க, இருந்தாலும் அது பிற பாக்களில் சிறுபான்மை இடம்பெறும். அதுக்கான கருத்து தான் தேமாவிலிருந்து கூவிலம் வரைக்கும் இருக்க நாளையும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிரிய உரிச்சீர். இல்லை தேமா புலிமா என்ன பண்ணும் அப்படின்னா கலிப்பாக்குள்ளே இடம்பெறாது, ஆனால் கருவிலம் கூவிலம் இடம்பெறும். வஞ்சிப்பாவிற்குரிய சீர்கள் தேமாங்கனி முதலிய 4 அவற்றுள் கருவிலங்கனி கூவிலங்கனி எனும் நிறை நடுவாகிய வஞ்சியுரிச்சீர் என்னும் கலிப்பாவினுள் வராது. அதே மாதிரி கருவிலங்கனி கூவிலங்கனி 2மே கலிப்பால வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே சொல்லப்பட்ட கருவிலங்கனி கூவிலங்கனி கலிப்பாவில் மட்டும் இல்லை ஆசிரியப்பாவுக்குள்ளேயும் வராது. மேற்கூறப்பட்ட கருவிலங்கனி கூவிலங்கனி ஆகிய 2ம் ஆசிரியப்பாவினும் இடம்பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஞ்சியுரிச்சீர்களாகிய கனிச்சீர் 4ம் வெண்பாவிற்குரிய செப்பலோசையை சிதைக்கும். அப்போனா இது வஞ்சியுரிச்சீர் 4 என்ன பண்ணுன்னா வெண்பாவில் இடம்பெறாது. அப்படி ஒரு வேளை இடம் பெற்றுச்சுன்னா அதோட ஓசையை சிதைக்கும். ஆகையால் அவை வெண்பாவில் இடம்பெறாது. இவ்வாறு கூறப்பட்டவற்றை தவிர எல்லா சீர்களும் எல்லா பாவிலும் பாவினத்திலும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த 4 தவிர மீது எல்லாமே மற்றதுலையும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தலையை பற்றி பார்க்கலாம். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை எனும் 2 தலைகளை தவிர வேற்று தலைகள் வெண்பாவினால் இடம்பெறாது.
வெண்பால பார்த்தோன்னா 2 தலை மட்டும்தான் இடம்பெறும். அது என்னென்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. மற்ற நேரன்றாசிரிய தலை இது எதுவுமே இதில் வெண்பாக்குள்ளே இடம்பெறாது. ஆனால் வெண்பாவை தவிர எஞ்சிய 3 பாக்கள்லையும் மற்ற தலைகள் எல்லாமே மயங்கி வரும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் கூறப்பட்ட கருத்து. இதில் சீர்க்கும் தலைக்கும் புறநடை அப்படிங்கிறது காரிகை 38ல் மாஞ்சீர் கலியுள் புகா கலிப்பாவின் விலங்கனி வந்து ஆம்சீர் அடையா அகவல் அகத்தும் அல்லாத எல்லாம் தாம்சீர் மயக்கும் தலையும் அஃதே வெள்ளை தன்மை குன்றி போம்சீர் கனிப்புகில் புல்லாது அயல் தலை பூங்கொடியே. அதாவது மாஞ்சீர் தேமா புளிமா இது ரெண்டும் கலிப்பால வராது. கலிப்பால விலங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனியும் இடம் பெறாது. அடுத்தது அதே மாதிரி தான் அகவல்லையும் வந்துட்டு ஆசிரியப்பாலையும் வந்துட்டு கருவிலங்கனி கூவிலங்கனி இடம் பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேலே சொல்லப்பட்ட அதே தான் தலையிலையும் பார்த்தோன்னா வெண்பால இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் இடம்பெறும், மற்ற எதுவுமே இடம் பெறாது. அதுவே மற்ற பாக்கல்ல இது எல்லாமே கலந்து வரும் அப்படிங்கிறது தான் இந்த சீருக்கும் தலைக்கும் புறநடையில சொல்கிற காரிகைக்கான கருத்து. அடுத்ததான் அடிகளுக்குரிய ஒலிபிலக்கண கருத்துக்கள். அடிமயங்குதல். மேலே பார்த்தது சீர்தலை மயங்குதல், இது அடிமயங்குதல். இன்ன பாவிற்கு இன்ன தலையால் அமைந்த அடி உரியது அப்படிங்கிறது நம்ம உறுப்பியெல்லாம் பார்த்தோம். அதாவது வஞ்சிப்பாக்கு மட்டும் 3 அடி, மீது எல்லாமே 4 அடி பெற்று வரும் அப்படின்னு பார்த்தோம். இன்ன பாவிற்கு இன்ன தலையால் அமைந்த அடி உரியது என்பது உறுப்பியலில் கூறப்பட்டது. ஒரு பாவிற்கு உரிய அடி மற்றொரு பாவில் இடம் பெறுவதே அடிமயக்கம். இயற்சீர் வெண்டலையான் வருவது வெண்பாவிற்குரிய வெள்ளடி ஆகும். ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை ஆகிய 2ஆலும் அமைவது வஞ்சியடி ஆகும். இவ்விரு அடிகளும் ஆசிரியப்பாவிலும் இடம்பெறும். காய்முன் நேர் வருகின்ற வெண்சீர் கலந்த இயற்றலை வெள்ளடி காய்முன் நிறை வருகின்ற கலித்தலை கலந்து நிற்கும். இதில் பார்த்தோன்னா வெண்சீர் வெண்டலையும் கலித்தலையும் ஒன்றி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களியடி என்பன ஆசிரியப்பாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடம்பெறும். களியடி அப்படிங்கிறது ஆசிரியப்பாவில் இடம்பெறும். அதே மாதிரி வஞ்சிப்பாவிலையும் ஆசிரியப்பாவிற்குரிய அடி விரவி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களியடியும் வெள்ளடியும், அதாவது கலிப்பாவில் இருக்க அடியும் வெண்பாவில் இருக்க அடியும் வஞ்சிப்பாவில் கொஞ்சம் மட்டும்தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலிப்பாவினுள் வெண்பாவிற்குரிய வெள்ளடியும் ஆசிரிய அடியும் விரவி வரும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா ஆகிய 3ற்கும் உரியது 4 சீர்களை கொண்ட அளவடி 4 சீர்களை கொண்டது. இவ்விதிக்கு மாறாக கலிப்பாவிலும் ஆசிரியப்பாவிலும் 5 சீர்களை கொண்ட நெடிலடி வரப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா 3ற்கும் உரியது 4 சீர்களை கொண்ட அளவடி. ஆனால் இதில் 5 சீர்களை கொண்ட நெடிலடியும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இதில் கூறப்பட்ட அடிமயக்கம். இதற்கான விளக்கம் பார்த்தோன்னா, இயற்றலை வெள்ளடி வஞ்சியின் பாதம் அகவலுள்ளால் மயக்கம் படா அல்ல வஞ்சி மருங்கின் எஞ்சா அகவல் கயல்கண் நல்லாய் கலிபாதமும் நன்னும் கலியின் உள்ளால் முயக்கப்படும் முதல் கால் இருப்பாவும் முறையினமே. அதாவது இயற்றலை வெள்ளடி வஞ்சியின் பாதம் அகவலுள்ளால் மயக்கப்படா அல்ல அப்படிங்கிறது இயற்சீர் வெண்டலையால் வர வெண்பா அடியும் வஞ்சி அடியும் ஆசிரியப்பாவுக்குள்ளே இடம்பெறும். அதே மாதிரி வெண்பால இருக்க வெண்சீர் வெண்டலை வெண்பாலையும் கலிப்பாலையும் வரும், ஆசிரியப்பால குறைவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வஞ்சி மருங்கின் எஞ்சா அகவல் கயல்கண் நல்லாய் அப்படின்னா வஞ்சிப்பாவில் இருக்க ஆசிரிய அடி நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரிய தலையும் கலித்தலையும் மயங்கி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலியின் உள்ளால் முயக்கப்படும் முதல் கால் இருபாவும் முறைமையினே அப்படின்னா கலிப்பாக்குள்ள வெண்பா ஆசிரியப்பாவும் மயங்கி வரும் அப்படிங்கிறது தான் இதில் கூறப்பட்ட கருத்து. இயற்றலை வெள்ளடி வஞ்சியின் பாதம் அகவலுள்ளால் மயக்கப்படா அல்ல வஞ்சி மருங்கின் எஞ்சா அகவல் கயல்கண் நல்லாய் கலிபாதமும் நன்னும் கலியின் உள்ளால் முயக்கப்படும் முதல் கால் இருபாவும் முறைமையினே. அடுத்தது தொடைகளுக்குரிய ஒலிபிலக்கண கருத்துக்கள். தொடை அப்படின்னா எதுகை, மோனை, எய்பு அதெல்லாம் இடம்பெறது. செயலில் இடம்பெறும் தொடைகளுள் மோனை முதல் அளபெட ஈராகிய 5ம் இணை முதலாகிய தொடை விகற்பங்களை பெற்று வரும். இப்போ எதுகை, மோனை, எய்பு, முரண், அளபெட இது எல்லாமே என்ன பெற்று வரும்? இணை, பொலிப்பு, ஒருவு, கூளை, கீழ்கதுவாய், மேற்கதுவாய், முற்றி இந்த மாதிரி தொடை விகற்பங்களை பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தொடை வகைகளுள் ஒன்றாகிய முரண் முன்பு கூறப்பட்ட ஏழனுடன் அதில் சொல்லப்பட்ட
5ல் இந்த முரண் மட்டும் முன்னாடி சொன்ன இணை பொழிப்பு கூட மட்டும் இல்லாமல் கடைமுரண், கடையிணை முரண், பின்முரண், கடைக்கூலை முரண், இடைப்புணர் முரண் மேலும் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன இணை முரண் வந்து இணை பொழிப்பு, ஒருவு, கூலை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், மூச்சு அப்படிங்கிறது 7 கூட மட்டும் இல்லாமல் இந்த ஒலிபியலில் சொல்கிறப்படுற கடைமுரண், கடையிணை முரண், பின்முரண், கடைக்கூலை முரண், இடைப்புணர் முரண் அப்படின்னு சொல்லி மேலே 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதற்கான கருத்தை தான் இந்த முரண் தொடையின் ஒலிபிலக்கணத்தில் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா கடைமுரண் சொன்னாங்க. கடைமுரண் அப்படின்னா ஈரடிகளின் முதற்சீர்களை மாறுபட தொடுக்கும் தன்மை போல் அல்லாமல் அடிகளின் ஈற்றுச்சீர்கள் மாறுபட அமைவது கடைமுரண் ஆகும். ஃபஸ்ட் 2 அடி இருக்குது, அதில் முதல் 2 சீர்கள் மாறுபட தொடுக்கிறது முரண் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுவும் அப்படி இல்லாமல் ஈற்றுச்சீர்கள் 2 மாறுபட அமைவது 2 அடியில் இறுதியாக இருக்க 2 சீர் வந்து மாறுபட அமைகிறது தான் கடைமுரண். ஒவ்வொரு அடியிலும் இடம்பெறுகின்ற ஈற்று சீர்கள் 2ம் மாறுபட அமைவது கடை இணை முரண். ஈற்று சீர்கள் 2 கடைமுரண் அப்படிங்கிறது ஈற்று சீர் மட்டும் 2 அடியிலையும் மாறி இருக்கும், அது கடைமுரண். ஈற்றில் இருக்க சீர் 2, அதாவது 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா, அதில் 4வது முதல் அடியில் இருக்க 4, 2வது அடியில் இருக்க 4 அது மட்டும் மாறுபட்டுச்சுன்னா கடைமுரண். அதுவே 3வது சீரும் முதல் அடியில் இருக்க 3வது சீர் 4வது சீரும் 2வது அடியில் இருக்க 3வது சீரும் 4வது சீரும் மாறுபட்டுச்சுன்னா அது கடை இணை முரண். 4ஆம் சீரிலும் 2ஆம் சீரிலும் அமைந்த முதற் சொற்கள் மாறுபட அமைவது பின்முரண் ஆகும். இப்போ பின்னாடி இருந்து பார்க்குறோம். பின்முரண் அப்படிங்கிறது 2 அடியில் இருக்க 2வது சீரும் 4வது சீரும் மாறுபட்ட அமையும். 4, 2 இந்த மாதிரி 4, 2 இந்த மாதிரி மாறி அமைஞ்சிச்சு. 4, 2 மேலே முதல் வரியில் இருக்க 4வது சீர் 2வது சீர் இதில் 2 மாறி அமைஞ்சிச்சுன்னா இது பின்முரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முதற் சீர் நீங்களாக எஞ்சிய 3 சீர்களிலும் உள்ள சொற்கள் மாறுபட அமைவது கடைக்கூலை முரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சீரில் ஒரு அடியில் 4 சீர் இருக்கும், அதில் 2, 3, 4 மாறுபட அமைஞ்சிச்சுன்னா அது கடைக்கூலை முரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் அமைந்த 2 சீர்களும் மாறுபட அமைக்கப்படுவது, அதாவது 1, 2, 3 2, 3 மாறி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது இடைப்புணர் முரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வைந்தும் மோனை இயைபு எதுகை அளபெடை என்னும் 4 கூடியும் வரும். இப்போ நம்ம முரணுக்கு பார்த்தோம். இந்த மாதிரி மோனை இயைபு எதுகை அளபெடை கூட மாறி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான புறநடை அடிக்கும் தொடைக்குமான புறநடை என்னென்னா அருகி களியோடு அகவல் மருங்கின் 5 அடியும் வருவதற்கு உரித்து என்பர் வான் தமிழ் நாவலர். அதாவது கலிப்பா அகவற்பா இதெல்லாம் வந்து 4 சீர் பெற்று வரும் முன்னாடி பார்த்தோம். ஆனால் இதில் 5 சீரும் பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலிப்பாவும் ஆசிரியப்பாவும் 4 சீரை பெறும் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்துது. ஆனால் இந்த ஒலிபிலக்கணத்தில் பார்த்தோன்னா 5 சீர்களை கொண்ட நெடிலடியாகவும் வரும் அப்படிங்கிறது தான் இதில் பார்த்த கருத்து. அடுத்தது மற்றொரு சார் கருதின் கடையே கடையினை பின்கடை கூலையும் என்று ரணத்தொடைக்கும் மொழிவர் இடைப்புணர் என்பதுவே. அது மட்டும் இல்லாமல் முரணை எப்படி பிரிச்சிருக்காங்க? கடைமுரண், கடையிணை முரண், பின்முரண், கடைக்கூலை முரண், இடைப்புணர் முரண் இப்படின்னும் பிரிக்கலாம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த ஒலிபியெல்லாம் 5 காரிகை பார்த்துருக்கோம். மீதி 4 காரிகை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.